அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. மது அருந்துபவனின் மறுமை நிலை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மருத்துவ ரீதியாக மது அருந்துபவர்கள் எப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் சந்திப்பார்கள், மேலும் மது அருந்துபவனுடைய பொருளாதாரம் எந்த அளவிற்கு சீர்கெடுகிறது, இதனால் அவனுடைய குடும்பத்தினர் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஏராளமான தகவல்கள் விழிப்புணர்வு செய்திகளாக தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன. மேலும் இறை நம்பிக்கை கொண்ட ஒருவன் மரணத்திற்கு பிறகு அடையக்கூடிய இன்பங்கள் மற்றும் துன்பங்களில் மது அருந்துபவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகவல். அது பற்றி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மத் எனும் நூலில் 26,212 எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களை நோவினை செய்பவன், சூனியத்தை உண்மை என்று நம்புபவன், அதாவது சூனியம் செய்வதன் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பது உண்மை என நம்புபவன், தொடர்ந்து மது அருந்துபவன், மேலும் விதியை நம்ப மறுப்பவன் ஆகிய 4 வகையினரும் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள், அதாவது நரகம் செல்லக்கூடியவர்கள் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். கவலையை மறப்பதற்காக நான் மது அருந்துகிறேன், உடல் வலியை குறைத்து கொள்வதற்காக மது அருந்துகிறேன் என்றெல்லாம் பொய் காரணங்களை சொல்லி தொடர்ந்து மது அருந்தி கொண்டிருக்கக்கூடிய மது பிரியர்களுடைய மறுமை நிலை நரகம் என்பதை எச்சரிக்கை செய்யும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு பதிவு செய்கிறார்கள். எனவே மது அருந்துபவர்கள் இது விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மது பிரியர்களுக்கு இந்த அறிவுரையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.